உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டிற்கான பாதேடு ஜனாதிபதி அனுரகுமாரவினால் சபையில் முன்வைப்பு. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இல்லை, ஜனாதிபதி அதிரடி. யாழ் நூலகத்தை மேம்படுத்த 100 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. வாக்குறுதிகளை மட்டுமே வழங்கும் எல்போர்ட் அரசாங்கம், கேலி செய்யும் சாணக்கியன் எம்பி. இனி வெளிநாட்டினர் வீடு வாங்க முடியாது, வெளியான அறிவிப்பு. இலங்கையில் 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதற்கமைய 2025 ஆண்டிற்கான வருவாய் 4,990 பில்லியனாகவும் செலவினங்கள் 7,190 பில்லியனாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வரவு செலவு திட்ட வருமான மிகை பற்றாக்குறை 2,200 பில்லியனாகவும் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை டிஜிட்டல் சகாப்தத்தை நோக்கி நகர்கின்ற வேளையில் வேர்வரை ஊழல் ஒழிக்கப்படுவதோடு வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களையும் எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் இவ்வாறு கூறினார். இந்த நாட்டில் இன முரண்பாடுகள் இனி இல்லை. மதம், இனம், பாலினம் என பிரிவடையும் காரணங்கள் இல்லை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம். மேலும் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்த நோக்கத்திற்காக பணம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் போதே அவர் இவ்வாறு கூறினார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன அனுமதி வழங்கப்படாது என்றும் தெரிவித்தார். அரசுக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏலம் விடப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ் நூலகத்தை மேம்படுத்த 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். யாழ் நூலகத்தை மேம்படுத்த 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எல்போர்ட் அரசாங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றப்படுகின்ற போதிலும் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும் போது எல்போர்ட் போட்டுக் கொண்டுதான் ஓடுவது வழக்கம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்போர்ட் போடாமலே தற்போது பழகிக் கொண்டிருக்கிறது. களவு கெடுத்து பணத்தை கொண்டு வர வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனினும் எந்த ஒரு விடயத்தையும் இந்த எல்போர்ட் அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை. எமது பிரதேசங்களில் இருக்கும் சிறிய பிரச்சனைகளை கூட அரசாங்கம் தீர்த்து வைக்கவில்லை. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை இன்னும் 1 மாத காலம் தாமதித்து பார்க்கலாம். இல்லையெனில் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என்றும் அவர் மீண்டும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினர் வீடு வாங்குவதற்கு அரசாங்கம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. தனி கண்டமாகவும் தீவு நாடாகவும் விளங்கும் ஆஸ்திரேலியாவில் அரசு சார்பில் வீடு கட்டித்தரப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனைக்காக வழங்கப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களும் அயல்நாட்டு நிறுவனங்களும் அந்த திட்டத்தில் முதலீடு செய்து வீடுகளை வாங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. சீனா, நெதர்லாந்து, அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வீடுகளை வாங்கி குவித்து வந்தனர். இந்த நிலையில் உள்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கத்தில் எதிர்வரும் 2027 ஆண்டு வரை 2 ஆண்டுகளுக்கு இந்த தடை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டிற்கான பாதேடு ஜனாதிபதி அனுரகுமாரவினால் சபையில் முன்வைப்பு. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இல்லை, ஜனாதிபதி அதிரடி. யாழ் நூலகத்தை மேம்படுத்த 100 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. வாக்குறுதிகளை மட்டுமே வழங்கும் எல்போர்ட் அரசாங்கம், கேலி செய்யும் சாணக்கியன் எம்பி. இனி வெளிநாட்டினர் வீடு வாங்க முடியாது, வெளியான அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.